மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி 5 தான் போடுவாங்க, 6 தான் போடுவாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான நியூஸ் நம்மள்கிட்ட எல்லார்ட்டையுமே வந்து விதைச்சிட்டாங்க. அது உண்மையானு கேட்டால் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் நடத்துகிற எக்ஸாமுக்குலாம் எடுத்துக்கிடுவோம். அந்த எக்ஸாம்ஸில் வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு 10 மார்க்குக்கு 9, 8, 15 மார்க்ஸ்க்குலாம் 13, 14 மார்க்ஸ்னு சொல்லி போடுறாங்க. இங்கே இவாலுவேட் பண்ணுற அதே பர்சன்ஸ் தான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் போய் இவாலுவேட் பண்ணுறாங்க. வேற ஆள் புதுசாலாம் போக போகிறது கிடையாது. அப்படின்றப்போ அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் வந்து நம்ம ப்ராப்பராக நல்லா எழுதியிருந்தோம்னா 90% மார்க்ஸ் போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இந்த கோச்சிங் சென்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ சூப்பராக நீங்கள் ஆன்சர் எழுதினாலும் ஒரு 10 மார்க்குக்கு அதிகபட்சம் 6 தான் போடுவாங்க. நீங்கள் எவ்வளோ மோசமாக எழுதியிருந்தாலும் சரி, மினிமம் வந்து ஒரு 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸ் வந்து போட்டு விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கோச்சிங் சென்டர்ஸ் மிஸ்லீட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் ஃபுல் மார்க்ஸ் போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் போடுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க.